அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகனுக்காக தைப்பூசத்துக்கு 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் எடுத்தால் ரொம்ப நல்லது. அப்போ நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலே நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். அப்படி எங்களால் விரதம் இருக்க முடியலம்மா, அப்படி 21 நாட்கள் கூட எங்களால் முடியலை, அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம், எப்படி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும், அதே நேரம் தைப்பூசி விரதத்துடைய நமக்கு முழு பலன் எப்படி கிடைக்கும், அதற்கான மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல்கள் நடக்கணும், நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கணும், வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் இது மாதிரி நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை கல்வி உயர்கல்விக்காக ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருப்போம். அந்த விஷயங்கள் எவ்வளவோ முட்டி மோதி போராட்டினா கூட அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி குழந்தை பிறப்பு, இதெல்லாம் தான் ஒரு வீட்டோட முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள். அப்படி அது மாதிரியான தேவைகள் நமக்கு ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறவங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச விரதத்தை மட்டும் உங்களால் எத்தனை நாட்கள் இருக்க முடியுமோ அப்படி இருந்து உண்மையான ஒரு அன்போடையும் பக்தியோடையும் நம்ம வேண்டி பாருங்கள். முருகனுக்கு இப்படி 48 நாட்கள் முடியலை, 21 நாட்கள் எங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க கூட எளிமையான முறையில் அந்த நாள் கணக்கே நீங்கள் பார்க்காம உங்களுக்கு எத்தனை நாட்கள் பண்ண முடியுதோ அத்தனை நாட்கள் முருகனை மட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே நம்மளை கொண்டு போய் முருகன் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துல உட்கார வைப்பார். ஏன்னா இந்த ஒரு தைப்பூச விரதத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நினைக்காததை கூட நடத்தி காட்டக்கூடிய தைப்பூச விரதம். ஏன்னா முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவோ விரதங்கள் இருந்தாலும் நம்ம இந்த தைப்பூச விரதத்துக்கு மட்டும் 48 நாட்களுக்கு ஒரு பதிவு போட்டோம், 21 நாட்களுக்கு ஒரு பதிவு போட்டோம். இப்போ உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு நாட்களாச்சும் நீங்கள் விரதம் இருங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விரதம்ங்கிறதுனால தான் நம்ம திருப்பி 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 சொல்கிறோம். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அதை வேண்டி கேட்டு பாருங்கள். முழு நம்பிக்கையோடும் முழு பக்தியோடையும் நம்ம கேட்டால் நிச்சயமாக நடக்குங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி எந்தவித விரதமும் இருக்கலை, இனிமேட்டு நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது முருகப்பெருமானுக்கு 11 நாட்கள் இந்த தைப்பூச விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். அப்படி இந்த தைப்பூச விரதம் 11 நாள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக 11 நாள் விரதம் கணக்காக வருது. அப்படி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ 11 நாட்கள் எங்களுக்கு முடியலம்மா அப்படிங்கிறவங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்த சஷ்டி விரதத்துக்கு எப்படி நம்ம 6 நாட்கள் விரதம் இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த தைப்பூசத்துக்கும் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான விரத நாள் தான். அப்படி 6 நாட்கள் உள்ளவங்க எப்போ தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 நாட்கள் விரதம் வரும். அடுத்து 6 நாட்களும் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக 3 நாட்கள் யாராச்சும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், நம்மளுக்கு நாள் கணக்கு வேணாம், நீங்கள் 3 நாள் நம்ம விரதம் இருந்தாலும் முழு அர்ப்பணிப்போடு நம்ம இருந்தாலே போதும். ஏன்னா அதுதான் கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. அந்த அர்ப்பணிப்போட இந்த 3 நாட்கள் நம்ம விரதம்ங்கிறது எப்போ நம்ம தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த 3 நாள் விரதம் நம்ம கரெக்டாக முடியும். இப்போ எங்களுக்கு இது எதுவுமே முடியலை, 11 நாள் முடியலை, 6 நாள் முடியலை, இந்த 3 நாட்கள் முடியலை, ஒரே ஒரு நாள் தாம்மா எங்களுக்கு முடியுது. ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம், வீட்டெல்லாம் பார்த்துக்குறோம், வேலைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் வரக்கூடிய தைப்பூசம் 11ஆம் தேதி வருது, அன்றைய ஒரே ஒரு நாள் மட்டும் நல்லா நம்முடைய முழு அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல்கள் மனசில் வச்சு உபவாசம் 1 நேரமோ 2 நேரமோ இல்லாட்டி சாயங்காலம் அந்த பூஜைகள் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் உபவாசம் ஃபுல்லாக இருந்துட்டு மாலைக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த விரதத்தை முடித்து அப்படி நீங்கள் விரதம் மட்டும் இருந்து பாருங்கள். 1 நாட்கள் விரதம் இருந்தாலே போதும், நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இந்த ஒரு பதிவானது இப்போ நம்ம கொடுப்பதற்கான ஒரு காரணமே இதுதான்.
நம்ம வந்து இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுருக்கோம், நிறைய பேர் விட்டுட்டாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. அப்போ 48 நாட்கள் 21 நாட்கள் அந்த கணக்கெலாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கான மிக அற்புதமான அந்த கடைசி ஒரு சான்ஸு. கடவுளாக நமக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு இப்படி சொல்லுவாருன்ட்டு நான் நிறைய ஒரு புத்தகத்துலேயும் சரி, எனக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்க இருக்கும் பார்த்தீங்களா, அதற்காக நீங்கள் வேண்டி முருகனை நீங்கள் முழு அர்ப்பணிப்போட ஒரு நாளாச்சும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் முழு நம்பிக்கையோடு முருகனை நம்பினவங்களுக்கு என்றைக்குமே முருகப்பெருமான் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.